அண்மைச் செய்தி. தமிழக முதலமைச்சரின் அலுவலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு விரைவில் மாற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்னை அண்ணா சாலை உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 10வது தளத்திற்கு முதல்வரின் அலுவலகம் மாற்றப்படுகிறது. இந்நிலையில் அங்கு பணிகள் நடைபெற்று வருவதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, முதலமைச்சர் அலுவலகம் மாற்றப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படும் நிலையில் அங்கு பணிகள் நடைபெற்று வருவதை பார்க்க முடிகிறது. எப்போது இந்த பணிகள் நிறைவு பெற்று முதலமைச்சர் அலுவலகம் மாற்றப்படுகிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயனுடைய அலுவலகம் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்றம் செய்யப்படுவதாக கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாகவே மாலை முரசு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில்தான் நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்றம் செய்வதற்கான பணிகள் என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. பாரம்பரியமிக்க சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து முதலமைச்சர் வெளியேறி நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 10வது தளத்தில் அலுவலகம் அமைக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக பிரத்யேகமாக முதலமைச்சரின் அறைகள் உள்ளிட்டவை நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்தில் தயாராகி வருகிறது. நாமக்கல் கவிஞர் மாளிகையில் கூட்ட அரங்கத்தை உடைத்து அங்கு இருக்கக்கூடிய பொருட்களை வெளியெடுக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நிதித்துறைக்கு சொந்தமான விருதுகள், சாமி சிலைகள் உள்ளிட்டவையும் அங்கிருந்து அகற்றும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் அறையிலிருந்து பார்த்தால் தலைமைச் செயலகம் முழுவதும் தெரியக்கூடிய அளவிற்கு மிக பிரம்மாண்டமாக இந்த அறை என்பது அமைக்கப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மெரினா கடற்கரை, கலங்கரை விளக்கம் வரை 10வது தளத்திலிருந்து பார்த்தால் தெரியக்கூடிய வகையில் பிரத்யேகமாக முதலமைச்சரின் அறை என்பது அங்கு வடிவமைக்கப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நாமக்கல் கவிஞர் மாளிகையிலிருந்து பார்த்தால் சென்ட் ஜார்ஜ் கோட்டையின் முழு பகுதியும் தெரியக்கூடிய அந்த வசதி என்பது அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரின் அலுவலகம் மட்டுமல்லாமல் தனி செயலாளர்களின் அலுவலகம் முழுவதுமாக நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு அடுத்த மாத இறுதிக்குள் மாற்றம் செய்யப்படுவதற்கான அந்த பணிகள் என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. தற்போது முதலமைச்சருக்கு ஏற்ற வகையில் நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்தை தயார் செய்யும் பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்காக பிரத்யேகமாக முதலமைச்சரின் அறை மட்டுமல்லாமல் தலைமைச் செயலாளருக்கான அறை, அதே போன்று முதலமைச்சரின் தனி செயலாளர்கள், முதலமைச்சருடைய சிறப்பு ஆலோசகர்கள் உள்ளிட்டவர்களுக்கான அறைகளும் அங்கு அமைக்கப்படுவதற்கான பணிகள் என்பது தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அடுத்த ஒரு மாதத்திற்குள் அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு முதலமைச்சர் அங்கு இடமாற்றம் செய்வதற்கான அந்த வாய்ப்பு